Hi guys, welcome back to my channel. ரொம்ப நாளைக்கு அப்புறமா ஒரு travel vlog இல்லாமல் நார்மல் டே டு டே லைஃப் vlog எடுக்க போகிறேன். ஸோ நானே ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்கேன். ஏன்னா எனக்கு இது பிடிச்ச vlog க்ளீனிங் vlog தான். க்ளீனிங் ப்ளஸ் ஆர்கனைஸ் எப்படி பண்ணுறது அந்த மாதிரி ஒரு vlog தான். ஸோ எனக்கு மோஸ்ட்லி நான் வீடியோஸ் பார்க்குறது எல்லாமே இந்த மாதிரி ரிலேட்டடாக தான் பார்ப்பேன். அண்ட் எனக்கு பர்சனலாக ஆர்கனைஸ் பண்ணுறதுலாம் ரொம்பவே பிடிக்கும். அதுக்கு நான் எப்போவுமே அது வேலை பண்ணிகிட்ருக்க மாட்டேன். எப்போ எனக்கு தோணுதோ ரொம்ப தெரப்பியூட்டிக்காக எனக்கு ஃபீல் ஆகும். ஸோ அதுக்காக தான் நான் பண்ணுவேன் அது. இதுவே வந்து ஒரு vlog-ஆ எடுக்கலான்னு சொல்லிட்டு நான் வந்து இன்னைக்கு நினச்சேன். ஸோ அதுதான் ஆல்ரெடி நான் ஒரு கிச்சன் ஆர்கனைசேஷன் vlog ஒன்று போட்டிருப்பேன். இப்போ வந்து என்னென்னா பெட்ரூம் vlog தான். ஐ மீன் பெட்ரூம்னா என்னோட ஸ்கின் கேர், மேக்கப், ட்ரெஸ்ஸிங் டேபிளில் இருக்க திங் இன்னைக்கு பண்ண போகிறோம். சும்மாவே என் வாய்ஸ் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். இதில் வர இருக்கு கோல்டு கஃப்பு ரெண்டுமே எல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணி ஆகணும். இது என்ன பெரிய விஷயம், அதெல்லாம் ஒரு 2 நிமிஷம் ஒரு 10 மினிட்ஸில் பண்ணி முடிச்சிடலாமே நீங்கள் நினைப்பீங்க. ஆனால் அதுதான் இல்லை. ஸோ அது வந்து அவ்வளோ ஈஸியான வேலை கிடையாது. நம்ம 2 பேரை சமாளிக்கணும். அதுக்கு ஃபஸ்ட்டு நம்பர் 1 யாருன்னா அத்துக்குட்டி, நம்பர் 2 கூப்பர். ஸோ இவங்களெல்லாம் மீறி நம்ம இதெல்லாம் ஆர்கனைஸ் பண்ண முடிக்க முடியுமான்னு தான். இப்போ இந்த ரூம் எப்படி இருக்குன்னு நான் அவ்வளோ மெஸ்ஸியாக இருக்குன்னு பாருங்க. இதை பார்க்குறப்ப வந்து ஏதோ ஒரு வாரம் பண்ணாத மாதிரி இருக்கும். பட் நேற்றுக்கு மட்டும் தான் பண்ணலை. எப்படி இருக்குன்னு மட்டும் பாருங்க. எந்திரிச்ச உடனே அந்த பெட்டை மட்டும் மேக் பண்ணிடுவேன். பட் இன்னைக்கு அதுவும் மெயினாக என்ன எனக்கு ஆர்கனைஸ் பண்ணணும்னா இந்த திங்ஸ் எல்லாம் தான். ஸோ என்னோட ஸ்கின் கேர் ப்ராடக்ட்ஸ் எல்லாம் இங்கே தான் இருக்கும். ப்ளஸ் மேக்கப்பும் கொஞ்சம் இங்கே தான் இருக்கும். இது வந்து எப்போவுமே கிளம்ஸி ஆயிரும். நான் எடுத்தது உடனே அங்கேயே வச்சுட்டா கொஞ்சம் ஓகேவாக இருக்கும். பட் அவசரத்தில் மேக்கப்லாம் போட்டு நம்ம வெளியே போகிற அவசரத்தில் அதெல்லாம் வந்து எடுத்து வைக்க மாட்டோம். ஸோ அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக பில்ட் ஆகி இந்த மாதிரி ஆயிரும். அண்ட் நான் கொஞ்சம் டீக்ளட்டரும் பண்ணலான்னு இருக்கேன். நிறைய ப்ராடக்ட்ஸ் தேவையில்லாமல் நம்ம யூஸே பண்ண மாட்டோம், என்னைக்காச்சும் யூஸ் பண்ணுவோன்னு சொல்லிட்டு அப்படியே வச்சுட்டு இருப்போம்ல, அந்த ப்ராடக்ட்ஸ் எல்லாமே வந்து டீக்ளட்டர் பண்ணலான்னு இருக்கிறேன். டீக்ளட்டர் பண்ணுறது ரொம்ப பிடிக்கும். ஏன்னா அப்போதான் நமக்கு தெரியும் என்ன ப்ராடக்ட்ஸ்லாம் நம்ம யூஸ் பண்ணாமல் சும்மா வச்சுருக்கோம். அந்த ப்ராடக்ட்ஸ்லாம் வந்து நமக்கு அப்போ தான் நல்லா தெரிய வரும். ஸோ அதை போட்டு அதுக்கப்புறமா நமக்கு என்ன தேவையோ அதை வாங்கிக்கலாம், ஸ்பேஸ் கிடைக்கும். ஸோ வந்து மந்த்லி ஒன்ஸ் அந்த மாதிரி பண்ணுறது ரொம்ப நல்லது. ஆனால் நான் அப்படிலாம் எனக்கு எப்போ தோணுதோ அப்பப்போ பண்ணிப்பேன். அந்த டீக்ளட்டர் தான் பண்ண போகிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அண்ட் ஆல்ரெடி என்கிட்ட வந்து கொஞ்சம் நிறையவே ப்ராடக்ட்ஸ் இருக்கும், ஸ்கின் கேர், மேக்கப்லாம். இதில் 2 days பேக் வந்து வெட்டிங் ஆனிவர்சரி வந்துச்சு. அப்போ என் ஹஸ்பண்ட் வந்து உள்ள ஸ்கின் கேர் ப்ராடக்ட்ஸ் எல்லாம் எனக்கு கிஃப்ட் பண்ணாங்க. ஸோ லைட்டாக ஹாப்பி தான், இல்லை ரொம்பவே ஹாப்பி தான். பட் திங்ஸ்லாம் இன்னும் நல்லா கிளட்டர் ஆயிடுச்சு. ஸோ எல்லாம் இன்னைக்கு கண்டிப்பாக டீக்ளட்டர் பண்ணியே ஆகணும்னு முடிவு பண்ணியிருக்கேன். இப்போ என்ன பிளான்னா, எது தேவையோ அதுவும் வச்சுட்டு தேவையில்லாத ப்ராடக்ட்ஸை இந்த பாக்ஸ்குள்ளே போட்டு ஃபில் பண்ணலான்னு இருக்கேன். ஆரம்பிக்கலாமா? ஸோ அதுக்கு முன்னாடி தண்ணி. என்னோட ரீசன்ட் ஃபேவரட் ப்ராடக்ட் என்னன்னு கேட்டிங்கன்னா இந்த பாட்டில் தான் சொல்லுவேன். ஆக்சுவலாக இது வந்து ஒரு 3 liters பாட்டில். நம்ம இதில் உள்ள அட்வான்டேஜே என்னென்னா 1 time ஃபில் பண்ணால் போதும் நம்ம பெர் டே. என்னத்துக்குட்டி ஸ்லீப்பா? தூங்குத்துக்குட்டி. அதனால தான் எனக்கு இந்த பாட்டில் ரொம்ப பிடிக்கும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து என்னோட ஸ்கின் கேரில் வந்து ஸ்டார்ட் பண்ணலான்னு இருக்கேன். இந்த கோம் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். இது வந்து செட்டாக வாங்கியிருந்து. ஸோ இதுதான் மிரர் ப்ளஸ் இந்த கோம். இது ஒரு எங்கே வாங்கியிருந்தோம்னா அசர்பைஜான் நாங்கள் போனப்போ வந்து ரொம்ப பிடிச்சி இது வாங்கினோம். இதை வந்து இப்படி ஃபோல்ட் கூட பண்ணிக்கலாம், எப்படி வேணுமோ அந்த மாதிரி வச்சுக்கலாம். வாங்கிட்டு வந்து கொஞ்ச நாள் யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். அதுக்கப்புறமா அப்படியே மறந்துச்சு. இப்போ அப்படியே சும்மா இருக்கு. எனக்கு வந்து ஒரு ஐயில் மட்டும் பவர் கொஞ்சம் -1.75 வரும். ஸோ எனக்கு ஒரு ஐக்கு மட்டும்தான் நான் யூஸ் பண்ணுவேன். இந்த மாதிரி யாராச்சும் இருந்தீங்கன்னா ப்ளீஸ் கமெண்ட் பண்ணுங்கள். எனக்கு ரொம்ப நாளாக டவுட்டு, எப்படி ஒரு கண்ணில் மட்டும் இந்த மாதிரி எனக்கு ஆச்சுதுன்னு. நல்ல வேலை ஒன்றுமே ஆகலை. கீழே விழுந்துடுச்சு, ஸ்லிப்பாகி கையிலேருந்து ஸ்லிப்பாகி விழுந்துடுச்சு. எதுவுமே ஆகலை, நல்ல வேலை. ரொம்ப பயந்துட்டேன் ஆக்சுவலாக. எனக்கு இது ஃபஸ்ட் டைம் இல்லை. முன்னாடி ஒரு நாள் நான் இப்படி தான் இதை கீழே போட்டு
ப்ரான்சர் எல்லாமே போயிடுச்சு. இது எல்லாமே எம்டி பண்ணியாச்சு. இனி இதை க்ளீன் பண்ணிவிட்டு வேஸ்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். இந்த மாதிரி ஒரு வெட் டிஷ்யூவில் நான் வந்து எல்லாத்தையும் க்ளீன் பண்ண போகிறேன். ஸோ இப்போ வந்து இந்த இதையும் க்ளீன் பண்ணியாச்சு. இப்போ நம்ம ப்ராடக்ட் எல்லாமே வைக்க ஆரம்பிச்சிடலாம். ப்ராடக்ட்ஸ் இருக்குது, ப்ளஸ் இங்கேயும் இருக்குது. என்ன பண்ணிகிட்ருக்கேன்னா, என்னோட ஸ்கின் கேர் ப்ராடக்ட்ஸ் எல்லாமே வந்து இந்த பாக்ஸில் ஃபில் பண்ணிகிட்ருக்கேன். வர ப்ராடக்ட் வாங்கினேன். ஐ மீன் இது வந்து ஸ்டாக் அப் தான். இது என்னோட ஃபேவரட் மாய்ஸ்சரைசர், ஃபாக்ஸ்டெயிலோடது. இப்போ வந்து சுதர்ஷனுக்கும் இது பிடிக்க ஆரம்பிச்சிடுச்சு. ஸோ நான் ரொம்ப நாளாக சொல்லிகிட்ருக்கேன், பட் போடவே மாட்டாங்க. இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக மாய்ஸ்சரைசர் போட ஆரம்பிச்சிருக்காங்க. இனிமேல் வந்து சன்ஸ்க்ரீன் போட வைக்கணும். அதுதான் என்னோட நெக்ஸ்ட்டு கோலு. ட்ரை பண்ணலான்னு இந்த ஹைஃபன்லேருந்து இந்த ப்ராடக்ட் வாங்கியிருக்கேன். இன்னும் ஓப்பனே பண்ணல. வந்து வெட்டிங் ஆனிவர்சரிக்கு வந்து என் ஹஸ்பண்ட் கிஃப்ட் பண்ணது. ஸோ இதில் தான் ரேப் பண்ணி இருந்துச்சு. இந்த பேகும் அதுலேயே தந்தாங்க. மேக்கப் ரிமூவர், அப்புறம் கிளென்சர், அப்புறம் சீரம், லிப்ஸ்டிக், மஸ்காரா, சீரம், ஐலாஷ் சீரம் அண்ட் இந்த நைட் க்ரீம். கிஃப்டாக கொஞ்சம் ப்ராடக்ட்ஸ் கொடுத்தாங்க. ஸோ அது வந்து இந்த பவுச்சில் இருக்குது. ஸோ எனக்கு இந்த கிஃப்டில் பிடிச்சது என்ன விஷயம்னா இந்த பவுச் தான். இந்த பவுச் ரெண்டுமே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இதுலேயும் வந்து லிப்ஸ்டிக் எல்லாம் வந்து இந்த சாம்பிள் ப்ராடக்ட் மாதிரி குட்டியாக கொடுத்துருந்தாங்க. மமூசான்னு ஒரு ஷாப்பில் வாங்கியிருந்து கேரட் மாதிரியே இருக்குல்ல, இது வச்ச கறி தெரியும். இது ஒரு லிப் பாம். ஆக்சுவலாக 2 ஆப்ஷன் இருக்குது என்கிட்ட. என்னென்னா ஸ்கின் கேர் ரொட்டீன் மார்னிங் நைட்டுன்னு தனித்தனியாக வைக்கிறது, இல்லைனா சீரம் எல்லாம் ஒரு பிளேஸில், மாய்ஸ்சரைசர் எல்லாம் ஒரு பிளேஸில், அந்த மாதிரி வைக்கிறது. ஸோ எனக்கு எதை டிசைட் பண்ணுன்னு எனக்கு இன்னும் தெரியல. நான் இப்போ வந்து மாய்ஸ்சரைசர்லாம் ஒரு சைடு, சீரம்லாம் ஒரு சைடு, ஃபேஸ்க்கு மட்டும் வச்சுட்ருக்கேன். ஹேர் ப்ராடக்ட் வந்து தனியாக வேறு பிளேஸில் வைக்கலான்னு இருக்கிறேன். இப்போ ஸ்டார்ட் பண்ணலாம். அம்மா தானே பண்ணுவேன். அம்மாக்கா, ஓகே. என்ன பண்ண போற நீ இப்போ? யாரோடது? அத்துக்கு இல்ல, அம்மாக்கு. என்ன பண்றதுக்குட்டி? லிப்பாம் அது. சரி, லிப்பாம் போட்டாச்சா? போதுமா? போலாமா? இங்கே வந்து நான் வந்து ஓப்பன் பண்ணி காமிச்சிடுறேன். இது வந்து மம்முசோன்னு ஒரு ஷாப்ல இருந்து வாங்கினேன். அதில் கொஞ்சம் க்யூட்டான நிறைய ஐட்டம்ஸ் இருந்துச்சு. ஸோ அதோட ஷாப்பிங் ஹால் வந்து நான் ஒரு ஷார்ட்ஸ் ரெடி பண்ணி வச்சுருந்தேன். இன்னும் போஸ்ட் பண்ணலான்னு நினைக்கிறேன். மாய்ஸ்சரைசர், ஃபேஸ் மாஸ்க்கு, இந்த மாதிரி நிறைய ஷேப்பில் இருந்துச்சு. நான் வந்து இந்த லெமன் ஷேப் எடுத்திருந்தேன். ஸோ இதில் வந்து ஹேண்ட் க்ரீம் இருக்கும். பீச்லாம் சூப்பராக இருந்துச்சு. அண்ட் இதுவும் ஒரு ஹேண்ட் க்ரீம். ஒரு லிப் பாம் காமிச்சேன்ல கேரட் ஷேப்பில், அதுவும் அங்கே தான் வாங்கியிருந்தேன். நான் ஹேண்ட் க்ரீமை இங்கே வச்சுட்டு பாடி மாய்ஸ்சரைசர் இங்கே வைக்க போகிறேன். ஒரு நியூ பாடி லோஷன் நான் ரீசெண்டாக வாங்கினதில் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஏன்னா ஸ்மெல் அந்த மாதிரி சூப்பராக இருந்துச்சு. ஸ்மெல்லுக்காக தான் இந்த மாதிரி கன்சிஸ்டன்சியில் நிறைய
மாய்ஸ்சரைசர் இருக்கும். பட் ஸ்மெல் வேறு லெவலில் இருந்துச்சு. இன்னும் ஸ்மெல் சூப்பராக இருக்குது. இது வந்து என்னதுன்னா ஐ க்ரீமு, கெமிஸ்ட் அட் ப்ளேயோடது. இதுவும் புதுசு தான். ஒரு லாஸ்ட் வீக் தான் இது வாங்கினேன். எனக்கு பெருசாக பிடிக்கல. இந்த மாதிரி பம்ப் பண்ணணும், பம்ப் பண்ணிவிட்டு இது ரோல் ஆன் மாதிரி அண்டர் ஐயில் யூஸ் பண்ணிக்கலாம். பட் எனக்கு அந்தளவுக்கு பேக்கேஜிங் பிடிக்கல. இது பம்ப் பண்ணி சம்டைம்ஸ் வராது, வந்தாலும் ஒழுங்காக அப்ளை ஆகாது. அந்த மாதிரி கொஞ்சம் ப்ராப்ளம் இருக்குது. எனக்கு கரெக்டாக யூஸ் பண்ண தெரியலையா என்னன்னு தெரில. பட் எனக்கு இது அந்தளவுக்கு பிடிக்கல. அண்டர் ஐ க்ரீம் தான் இது, மினிமலிஸ்டில் உள்ளது. இது வந்து சூப்பராகவே இருந்துச்சு. அண்ட் இதுவும் அது கூடவே வாங்கின லிப் பாம். ஸோ டெர்மாக்கோவோடது. டெர்மாக்கோ பிராண்டே வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதில் உள்ள சன்ஸ்க்ரீன்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். லிப் பாம் வாங்கினேன், சூப்பராக இருக்குது. சுதர்ஷனுக்குமே ரொம்ப பிடிச்சிருக்கு. ஒரு பிரச்சனை என்னென்னா இப்படி நம்ம வைக்க முடியாது, இப்படி தான் வைக்கணும். நான் எப்போவும் யூஸ் பண்ணுற லிப் மாஸ்க்கு ஒரு லிப் பாம் இருக்குது. ஃபேவரட்டான இன்ஃப்ளூயன்சர் ஒருத்தர் எப்போவுமே எல்லா வீடியோலையும் இந்த பாப்பா ஆயின்மெண்ட் பற்றி பேசுவாங்க. பட் அது வந்து ஆஸ்திரேலியா வாங்கினது, அதுதான் ஒரிஜினலாக இருக்கும் அந்த மாதிரி சொல்லுவாங்க. துபாயில் பார்த்தேன். ஸோ இதை வாங்கி யூஸ் பண்ணேன், செம்மையாக இருந்துச்சு. இதுவே இவ்வளோ சூப்பராக இருக்குது, ஆஸ்திரேலியாவில் உள்ளது எப்படி இருக்குன்னு எனக்கு யூஸ் பண்ணி பார்க்கணுங்கிற மாதிரி ஆயிடுச்சு. ஸோ இந்த மாதிரி தான் இருக்கும். அவ்வளோ ஹைட்ரேட்டிங்காக இருக்கும் லிப்ஸில் போட்டாவே. எனக்கு அவ்வளோவாலாம் ட்ரை லிப்ஸ் கிடையாது. பட் சுதர்ஷனுக்கு வந்து நல்லா ட்ரையாக இருக்கும். ஸோ அவங்களுக்கே இது வந்து நல்லா ஒர்க் ஆச்சு. ஸோ ரொம்ப உங்களுக்கு ட்ரையாக இருந்துச்சுன்னா இதை வந்து நான் கண்டிப்பாக ரெக்கமெண்ட் பண்ணுவேன். இன்னும் லிப் பாம் வந்து நிறைய அங்கங்கே பேக்கில் கொஞ்சம் அப்படி இப்படின்னு நிறைய இருக்கும். ஏன்னா நாங்கள் 2 பேருமே வந்து லிப் பாம் ரொம்ப யூஸ் பண்ணுவோம். சுதர்ஷனுக்கு வேற ரொம்ப ட்ரை லிப்ஸாக இருக்கும். ஸோ என்ன எடுத்துக்கிட்டி மாமாவா? சோழியா? தூக்கம் வரலையா உனக்கு? தூங்கணுமா? அப்ப தூங்கணும் சொல்லு. தூங்கணுமா? தூங்க வேணாம் அத்துக்குட்டி. நீ இப்ப தூங்கலைன்னா நைட் தூங்க மாட்டே அத்துக்குட்டி. தூங்க வேணாம். ஸ்டோரியா? ஸ்டோரி அப்புறமா சொல்லட்டுமா அம்மா? ஓகே. எல்லாம் இங்க வைக்க போறேன். இதோட பேக்கேஜிங் பாருங்க, சூப்பரா இருக்குல்ல. இன்னைக்கு தான் இப்பதான் ஓபன் பண்ணேன். பம்ப் வர கொடுத்துருக்காங்க. யூஸ் பண்ணிட்டு இந்த ப்ராடக்ட் எப்படி இருக்குன்னு சொல்றேன். அண்ட் மினிமலிஸ்ட்ல உள்ள மல்டி பெப்டைட் சீரம், லிக்ஸோடது, குவென்ச்னு ஒரு கொரியன் பிராண்டோட சீரம். இதில் ஃபுல்லாக லிப் பாம் போடலான்னு இருக்கிறேன். லிப் பாம் ப்ளஸ் ஐ க்ரீம். ஐ க்ரீம், இந்த ஹேண்ட் க்ரீம் இங்கேயே போட போகிறேன். ஐ க்ரீம். ஸோ அவ்வளோதான். இங்கே சன்ஸ்க்ரீன் வச்சுருக்கேன். இதுக்குள்ளே நான் ஃபேஸ் மாஸ்க் எல்லாம் வைக்க போகிறேன். பெப்டைட், லிப் பாம், சன்ஸ்க்ரீன், பாடி சன்ஸ்க்ரீன். ஸோ இங்கே வைக்கலாம்னு நினைக்கிறேன், லோஷன் கூட. இப்போதைக்கு இந்த ஹேண்ட் க்ரீமை வந்து நான் உள்ளே வச்சுக்கிறேன். மாஸ்கெல்லாம் வச்சாச்சு. இது வந்து அத்துவோட பாடி லோஷன் தனியாக வச்சுக்கலாம். 6 மந்த்ஸாக நான் என்ன ப்ராடக்ட் யூஸ் பண்ணுறேனோ அதெல்லாம் எம்டி ஆனதுக்கப்புறமா இந்த மாதிரி சேவ் பண்ணிட்டு இருந்தேன். இது எல்லாமே ஒரு vlog-ஆ பண்ணலான்னு சொல்லிட்டு என்னோட பிடிச்ச ப்ராடக்ட்ஸ் எதுன்னு சொல்கிறதுக்கு, யூஸ்டு ப்ராடக்ட்ஸில். பட் இன்னும் அதுக்கான டைம் வரல. இன்னும் சேவ் பண்ணிகிட்டே தான் இருக்கேன். 6 மந்த்ஸும் தாண்டி போயிட்டுருக்கு. கூடிய சீக்கிரத்தில் எம்டி ஹால் வீடியோ போடுறேன். இங்கே வந்து நான் இந்த மிரர் வைக்க போகிறேன். க்யூட்டான கோம். இதெல்லாம் சீரம் இருக்குது. இங்கெல்லாம் பாடி லோஷன் ப்ளஸ் சன்ஸ்க்ரீன், இதெல்லாமே ஃபேஸ் மாய்ஸ்சரைசர். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே வந்து சன்ஸ்க்ரீன் எல்லாம் இங்கே வைக்க போகிறேன். இதில் வந்து ஃபேஸ் மாஸ்க்கு ப்ளஸ் ஹேண்ட் க்ரீம் இருக்குது. ஸோ இது ஃபுல்லும் லிப் பாம், ஐ க்ரீம் எல்லாம் இருக்குது. ஐலாஷ் சீரம், லிப் பாம், இந்த மாதிரி டியூப்பில் இருக்கிறது எல்லாமே இங்கே வச்சுருக்கேன். என்னோட ஷீட் மாஸ்க் கலெக்ஷன்ஸ் எல்லாமே வைக்க போகிறேன்.
ஸோ அதில் வந்து ஃபஸ்ட் என்னதுன்னா இது ரிமூவ் பண்ணுறோட ஷீட்டு. இது வந்து சின்லைன் மாஸ்க். அப்புறமா இது ஒரு ஷீட் மாஸ்க், இது ஒரு ரெட்டினால் ஷீட் மாஸ்க், இது ஒரு மாஸ்க், ஹேர் மாஸ்க். ஸோ இதை தனியாக வச்சுருக்கேன். ஒரு அண்டர் ஐ பேச்சஸ் வந்து சுதர்ஷன் கிஃப்ட் பண்ணது ஆனிவர்சரிக்கு. எனக்கு இந்த ஷீட் மாஸ்க் வந்து ரொம்ப பிடிக்கும். ஸோ அதனால் சும்மா இதெல்லாம் ஆட் ஆன்ஸ் மாதிரி எனக்கு வந்தாங்க. உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இது மாதிரி நிறைய vlogs பார்க்குறதுக்கு சப்ஸ்கிரைப் டு அவர் சேனல். பாய்.